மைவி3 உறுப்பினர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா, நம்ம அசோக் ஸ்ரீநிதி இருக்காரு இல்லைங்களா? அவர பத்தி ஒரு போஸ்ட் ஒண்ணு வந்திருந்ததுங்க. அதேபோல இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 பக்கத்துக்கான அந்த போர் முரசு அப்படிங்கிற ஒரு பத்திரிகையில இருந்துங்க, அவர பத்தி ஒரு 4 பக்கத்துக்கான ஒரு விஷயங்கள் போட்டிருந்தாரு. அதெல்லாம் நான் படிச்சேனுங்க. நம்ம மெம்பர்ஸ் எல்லாருமே படிச்சிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். அதேபோல ஒரு விஷயத்த சொல்றேன் புரிஞ்சுக்கோங்க நல்லா. நம்ம மக்கள் எல்லாரையுமே வந்துட்டு கம்பெனிக்கு எதிராக திருப்புறதுக்கான ஒரு வேலையில தான் அவர் ஈடுபட்டுட்டு இருக்காரு. நேத்து கூட ஒரு வீடியோல என்ன சொல்லியிருந்தாருனாங்க, நாங்க வந்து எந்த ஒரு அ கம்ப்ளைண்ட்டும் குடுக்கல. காவல்துறையே முன்னாடி வந்து தான் கம்ப்ளைண்ட் எடுத்து உங்க மைவித்ரி நிறுவனத்து மேல கேஸ் போட்டிருக்கு. 5 கேஸ் போட்டிருக்கு, 6 கேஸ் போட்டிருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க வந்து எவ்வளோ கேஸ் வேணா போடலாம் நீங்க. நீங்க போடலாம். எப்படி எப்படி வேணா எது வேணா கேஸ் வேணா போடலாம். அதுக்கு ஆதாரங்கள் வேணுங்க. எந்த ஆதாரமே இப்ப கம்பெனியே ஒரு தப்பு பண்ணியிருக்கு அப்படின்னா கூட அதுக்கு ஆதாரம் வேணும். அதேமாரி அசோக் ஸ்ரீநிதி வந்துட்டு ஒரு சில குற்றச்சாட்டுகள் வச்சிருந்தாருன்னா, அந்த குற்றச்சாட்டிற்கான ஆதாரங்கள் நம்மகிட்ட இருக்கணும். அப்பதான் வந்துட்டு கோர்ட்ல செல்லுபடி ஆகுங்க. ஓகேங்களா? அதேபோல நெறைய நபர்கள் கேட்கறது என்னன்னாங்க, நம்ம கம்பெனி மேல தான் எந்த தப்புமே இல்லையல்ல. நீங்க போயிட்டு ஹைகோர்ட்லயே நீங்க கேஸ் குடுக்க வேண்டியது தானே. இந்த மாரி யூடியூபர்ஸ் தப்பா பேசிட்டு இருக்காங்க. மத்தபடி கம்பெனிக்கு எதிரான நெறைய பேரு இந்த மாரி தப்பான புகார்கள்லாம் குடுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு, நீங்க ஹைகோர்ட்லயே குடுக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு நெறைய நபர்கள் கேட்கறீங்க. ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம ஹைகோர்ட் வந்து மட்டும் இவ்வளோ நாள் விடுமுறையா இருந்துச்சுங்க. ஹாலிடேவா இருந்துச்சு. இப்ப தான் ஓப்பன் ஆயிருக்கு. அதேபோல லாஸ்ட் வீடியோ எம்டி சாரோட லாஸ்ட் வீடியோல வந்து மட்டும் எம்டி சார் உருக்கமா ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. ஒரு 3 நிமிஷம் தான் பேசியிருந்தாரு. டக்குனு பேசிட்டு டக்குனு போயிட்டாரு. அந்த ஒரு விஷயத்துல அந்த ஒரு வீடியோல வந்துட்டுங்க, நாங்க ஒரு சட்ட வல்லுநர்கள வச்சு ஒரு சில விஷயங்கள் பண்ணிட்டுருக்கிறோம். அவங்களோட ஆலோசனைப்படி நாங்க சில விஷயங்கள பண்ணிட்டுருக்கிறோம். அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தாரு. அப்ப அதிலிருந்தே நீங்க புரிஞ்சுக்கணும். எனக்கு தெரிஞ்சுங்க, இது வந்து எம்டி சார் வந்துட்டு ஒஃபிஷியலா வந்துட்டு சொல்லல. ஆனா எனக்கு தெரிஞ்சுங்க, அ கம்பெனிக்கு எதிரா பேசிட்டு இருந்த யூடியூபர்ஸு, அதே மாரி கம்பெனிக்கு எதிரா பண்ணிட்டு இருக்கிற எல்லார்த்து மேலயுமே ஒரு பெரிய ஒரு பிரச்சனை வரப்போகுதுங்க. ஏன்னு தெரியுங்களா? நான் உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்றேனுங்க. இந்த சில மாதங்களுக்கு முன்னாடி ஒரு நிறுவனத்து மேல வந்து மட்டும் ஒரு பொய்யான வழக்குகள்லாம் போட்டுட்டு இருந்தாங்கங்க. பொய்யான வழக்குகள்லாம் போட்டுட்டு இருக்கும்போது, அந்த நிறுவனம் என்ன பண்ணுச்சுனாங்க, ஸ்ட்ரெயிட்டா வந்துட்டு இது நம்ம ஹைகோர்ட்லயே நாடி இந்த மாரி பொய்யான வழக்குகள்லாம் போட்டுட்டு இருக்காங்க. எங்களோட பிசினஸ பண்றதுக்கு விட மாட்றாங்க அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள்லாம் முன் வச்சிருந்தாங்க. அப்படி வைக்கும்போது கோர்ட் ஆர்டர் எப்படின்னா தெரியுங்களா? இந்த கம்பெனி வந்து மட்டும் எல்லா விதத்திலயும் கரெக்ட்டா தான் இருக்குது. இந்த கம்பெனிக்கு எதிரா யாரு பேசுனாங்களோ அவங்க மேல எல்லாம் ஒரு அ மான நஷ்ட ஈடு வழக்கு அந்த மாரி போட்டுட்டாங்க. இது எப்படின்னா, கம்பெனி வந்துட்டு நல்லா தான் ரன் ஆயிட்டு இருக்குது. அத சீர்குலைக்கிற வகையில வந்து மட்டும் இவங்க பண்ணிட்டு இருக்கிறதுனால, யூடியூபர்ஸ் மேலயே சில பேர் மேல ஒரு சில கோர்ட் ஒரு ஆர்டர் குடுத்திருந்தாங்க. அவங்கள அந்த நிறுவனத்த பத்தி எந்த வீடியோ போடுற மாரி இருந்தாலுமே, அந்த நிறுவனத்துக்கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு தான் நீங்க போடணும். அதேபோல இது நாள் வரைக்கும் அந்த நிறுவனத்த பத்தி தப்பா பேசிட்டு இருந்தீங்களா, அந்த அந்த வீடியோக்கான வியூஸ் அதிகமா போச்சு. அந்த வீடியோக்கான வருமானத்த மொத்தமுமே நீங்க அந்த கம்பெனிக்கு திருப்பி குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹைகோர்ட் ஆர்டர் போட்டிருக்காங்க. அதேபோல இப்ப நெகட்டிவா பேசிட்டு நம்ம மைவி3 மேல நெகட்டிவா பேசிட்டு இருக்கிற நபர்களும் சரிங்க, யூடியூபர்ஸும் சரிங்க, அவங்க மேல எல்லாம் இதே போல பல விஷயங்கள் வந்து வரப்போகுதுங்க. சரிங்களா? அதேபோல நெறைய நபர்கள் இன்னொரு விஷயம் கேட்குறீங்க. பே அவுட் வந்து மட்டும் ஏன் இன்னும் வரல அப்படின்னு சொல்லி 4ஆம் தேதியே குடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்களே, ஏன் வரல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. அதுக்கான அறிவிப்பு வந்தாச்சுங்க. எல்லாத்தையுமே வித்ட்ரா போட சொல்ட்டாரு. ஆல்ரெடி வித்ட்ரா போட்டவங்க வந்துட்டு நீங்க மறுபடியும் வித்ட்ரா போட முடியாது. ஃபெயில்டுன்னு வந்துச்சுங்க. அதேபோல ஓடிபி வரலன்னு சொல்லிட்டு நெறைய நபர்கள் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தீங்க. ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம ஒரே டைம்ல போய் எல்லாருமே நம்ம ஓடிபி டைப் பண்ணி குடுக்கும்போது சர்வர் வந்து ஹேங் ஆகுங்க. ஹேங் ஆயிட்டு சர்வர் கம்ப்ளைண்ட்ல நமக்கு ஓடிபி வராது. அந்த மாரி ஒரு சிச்சுவேஷன் தான் ஏற்பட்டிருக்கு. அதேபோல நைட்டு 11 மணி வரைக்குமே நமக்கு பிஎம் போட்டவங்க எல்லாருக்குமே அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆயிருச்சுங்க. ஒரு சில நபர்களுக்கு வந்து கிரெடிட் ஆகல. அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா சண்டே ஹாலிடேங்க பேங்க். அதேபோல மண்டே இன்னைக்கும் கூட பேங்க் ஹாலிடே. அதனால இன்னைக்கும் பே அவுட் வரதுக்கான வாய்ப்பு இல்லைங்க. நாளையிலிருந்து அந்த பெண்டிங்கான அமௌண்ட் ஒன் பை ஒன்னா வரும்னு சொல்லிட்டு நிறுவனத்திலிருந்து அறிவிச்சிருக்காங்க. எல்லாம் வெயிட் பண்ணுங்க சரிங்களா? அதே போலங்க, நம்ம மக்களுக்கு நெறைய டவுட் இருக்குதுங்க. எப்படி நம்ம வருமானம் வந்துட்டு நம்ம கம்பெனி நமக்கு குடுக்குது. ஒருவேள கம்பெனி போயிடுமோ, நமக்கு வருமானம் குடுக்காமயே போயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு நெறைய நபர்களுக்கு சந்தேகங்கள் இருக்கலாம்ங்க. ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. கம்பெனி வந்து மட்டும் பல பிசினஸ்கள் பண்ணிட்டு இருக்குதுங்க. அந்த பிசினஸ்க்கு வந்துட்டுங்க, அந்த ப்ராடக்ட் எல்லாம் விக்கிறதுக்கு மக்கள் தேவை. அந்த மக்கள் தான் நம்மகிட்ட தான் அந்த ப்ராடக்ட் எல்லாம் நம்ம சேல் பண்றாங்க. அப்போ அந்த மக்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா கம்பெனி எந்த லெவலும் கூட இறங்கி பண்ணும். ஏன்னா பிசினஸ் மொத்தமாவே அந்த மக்கள்னால தான் ரன் ஆயிட்டு இருக்கு. அந்த மக்கள விட்டுக் குடுக்குறதுக்கு கம்பெனி ஏத்துக்காது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சு நீங்க நெகட்டிவான மெசேஜ்கள் நம்ம யூடியூப்லயே பார்த்தீங்கன்னா, நெகட்டிவான கம்பெனி பத்தி நெகட்டிவான மெசேஜ்களா வந்துட்டு இருக்குதுங்க. அதையெல்லாம் நீங்க பார்க்காதீங்க. பார்த்தாலும் நம்பாதீங்க. அப்புறம் நெறைய நபர்களுக்கு ஷேர் பண்ணாதீங்க. நீங்க வந்துட்டு வெயிட் பண்ணுங்க. கம்பெனியிலிருந்து அறிவிப்பு வந்திருக்கு. இந்த